கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று ஜனவரி 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. பிரியமானவர்களே, இந்த நாளில் அநேகர் ஒரு நேரம் நாம் உபவாசம் இருந்து தேவனை தேடுகின்ற, நம்மை தாழ்த்துகின்ற நாள். அதில் விசேஷமாக நம்முடைய டிவி ஊழியமாகிய ஆசீர்வாத டிவி தமிழ் மற்றும் ஆசீர்வாத டிவி ஹிந்தி, இவைகளுக்காக நாம் ஒரு நேரம் உபவாசம் இருந்து ஜெபிக்கிற நாள். எனவே மறவாமல் நீங்கள் ஜெபிக்கும்படி, நம்முடைய டிவி ஊழியங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும்படி அன்போடு ஞாபகப்படுத்துகின்றேன். இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் உபாகமம் 33வது அதிகாரம் 29வது வசனத்தின் பின்பகுதி. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய். இங்கு மோசே மூலமாக தீர்க்க தரிசனமாக இஸ்ரவேல் மக்களை குறித்து வந்த காரியங்கள் நம்ம இந்த உபாகமம் 33ஆம் அதிகாரத்தில் முழுவதுமாய் நம்ம பார்க்கின்றோம். அப்போது இஸ்ரவேல் மக்களை குறித்து சொல்லப்படுகின்றது, உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். பிரியமானவர்களை, இன்றைக்கும் கூட நமக்கு நேராக அந்த வசனம் வருகின்றது. மற்றவர்களால் நிந்தைக்கு ஆளாகி நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டே இருக்கிறீங்களா? அல்லது எந்த காரியத்திலேயாச்சும் தலை குனிந்து கொண்டே இருக்க வேண்டியதாக இருக்கிறது, இது மற்றவர்கள் நம்மை குறித்து ஏளனமாய் பேசும்படியாக இருக்கிறது என்று வேதனைப்படுறீங்களா? ஆனால் வசனம் சொல்லுகின்றது, உன் சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள். ஒருவேளை சத்துருக்கள் நம்மை பற்றி ஏதாவது பேசிக்கொண்டே தான் இருப்பாங்க சில நேரம். ஆனால் அது ஒரு நேரம் வரும் பொழுது என்ன ஆகுமா, அவர்கள் அடங்கி போவார்கள். இச்சகம் பேசுவாங்க, நம்மை குறித்து என்னெல்லாம் பேசுகிறோன்னு தெரியாமலே வாய்க்கு வந்தபடிலாம் பேசுவாங்களா இருக்கும் அவங்கள குறித்து. ஆனால் அதுக்கு ஒரு காலம் இருக்குது, அது அடங்கி போகும். இச்சகம் பேசி அடங்குவார்கள் என்று சொல்லப்படுகிறது. இங்கே தாவீதை குறித்து பாருங்கள், சீமையை தூஷித்தான் என்று பார்க்கின்றோம், கல்லறிந்து கொண்டே தூஷித்தான் என்று பார்க்கின்றோம். ஆனால் அது ஒரு நேரம் வரும் பொழுது அடங்கி போயிற்று. எப்படி? தாவீதை கர்த்தர் உயர்த்தினார், திரும்பவுமாக அரியணையிலே அமர்த்தினார். அப்போ இச்சகம் பேசின வாய் எங்கே போனது? அது அடங்கி போச்சு. அந்த வாயினாலே தாவீது ராஜாவே என்று சொல்லி தாவீதை பின்பற்ற துவங்க செய்தது. பார்த்திங்கன்னா, உங்களை தவறாக பேசினவங்களே என்ன பண்ணுவாங்களோ உங்களை குறித்து நன்றாய் பேசும்படி கர்த்தர் மாற்றுவார், உங்களை புகழ்ந்து பேசும்படி கர்த்தர் மாற்றுவார். அதுக்கு ஒரு நேரம். எப்படி அந்த நேரம் வரும்? எந்த எல்லையில் தலை குனிந்து இருக்கிறீங்களோ அந்த எல்லையில் கர்த்தர் உங்கள் தலையை நிமிர பண்ணுவார். பாருங்களேன், அப்போது அந்த சத்துருக்களுடைய வாயெல்லாம் உங்களை குறித்து பேசுவது அடங்கி போகும். அதில் சந்தேகமே இல்லை. நீங்கள் ஒருவேளை இன்றைக்கு வறுமையில், கடனில் மற்றவங்க முன்னாடி தலை குனிந்து இருக்கலாம், அல்லது உங்கள் வீட்டில் இல்லையா நற்காரியங்கள் நடப்பதற்கு தாமதமாகி கொண்டே தலை குனிந்து இருக்கலாம், அல்ல உங்களுக்கு திருமணமாகி பல வருடங்கள் ஆகிவிட்டது, இன்னும் பிள்ளை இல்லை, எந்த நல் விசேஷங்களுக்கும் போக முடியலை, யாராவது ஏதாவது கேட்டுறாங்க, மனசு வேதனையாக இருக்குது அப்படின்னு வீட்டுக்குள்ளேயே நீங்கள் முடங்கிக்க இருக்கலாம். இப்போது இப்படிப்பட்ட காரியங்கள்ல எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு நன்மையை கட்டளையிடுவார். அன்னாள் பார்க்கின்றோம், அன்னாள் அழுது கொண்டு ஜெபம் பண்ணினாள் ஆலயத்தில். ஆனால் அடுத்து பிள்ளையோடு கர்த்தரை துதித்து பாடுகின்றாள். 1 சாமுவேல் அழகா இது எழுதியிருக்கிறது, 2ஆம் அதிகாரம். அன்னாள் என்ன பாடுறாங்கன்னா, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். இங்கே என்ன சொல்கிறாங்க? உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் என்னை ரட்சித்தார். எதினால்? பிள்ளை பேற்றினாலே ரட்சித்தார். மலடியாக இருந்தேன், ஆனால் பிள்ளையை பெற்றேன், ஆண் பிள்ளையை பெற்று இன்றைக்கு ஆலயத்திற்கு கொண்டு வந்திருக்கிறேன். கர்த்தரனை ரட்சித்தபடியினால் அவரை பாடுகிறேன். இப்போ எப்படி இருக்கிறேன்? என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. ஒரு நாள் என் கொம்பு தாழ்த்தப்பட்டு இருந்தது. அன்னாளுடைய கணவருக்கு 2 மனைவிகள். அது பெனினாள் என்கிற அந்த பெண் இவளை மன நோகும்படி பேசிக்கொண்டே இருந்தாள். ஆனால் பாருங்களேன், இவளுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தோன்னே அவள் திரும்ப பேச முடியுமா? இனி பேச முடியுமா?
அப்போ பெனினால் அன்னாளை பேசுவதற்கு ஒரு காலம்தான் கர்த்தர் கொடுத்திருந்தார், எல்லா காலமும் கொடுக்கல. அவர் அன்னாளை ஆசீர்வதித்து ஆண் பிள்ளை பெற்ற உடனே பெனினால் வாய் அடங்கியிருக்கும் என்று எண்ணுகின்றேன். உன் சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள். அப்போ அன்னாள் பாடுகிறாள், என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. ஒரு நாள் உங்களுடைய பகைஞர்கள் உங்கள் மேலே வாய் திறந்து பேசிக்கொண்டே இருக்கும்படியாக அவங்க சூழ்நிலை இருந்தது. ஆனால் கர்த்தர் உங்களை ரட்சிப்பாரானால் உங்கள் வாய் பகைஞரின் மேல் திறந்திருக்கும். அதான் அவர்கள் மேடுகளை நீ மிதிப்பாய். அவர்களுக்குரிய உயர்ந்த ஸ்தானம், அவர்களுக்குரிய மேன்மை, அதையெல்லாம் தாண்டி போகத்தக்கதான உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம், ஒரு உயர்வை கர்த்தர் கட்டளையிடுவார். கவலைப்படாதீர்கள். இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவா என்று அன்னாள் சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? பகைங்கரை பார்த்து, சத்துருக்களை பார்த்து, இனி நீங்கள் மேட்டிமையானதை பேசாதீங்க, இனி அகந்தையானதை பேசாதீங்க. கர்த்தர் ஞானமுள்ள தேவன், என்னை உயர்த்துவதற்கு அவர் ஏற்ற நேரம் வைத்திருக்கிறார். அவர் செய்கைகள் யதார்த்தமானவைகள், அவர் ஞானமுள்ள தேவன். உங்களை இப்பொழுது சத்துருக்கள் பேசிக்கொண்டே இருக்கலாம், ஆனால் கர்த்தர் ஞானமுள்ள தேவன். ஒரு நாள் உங்கள் வாய் உங்கள் பகைங்கரின் மேலே திறந்திருக்கும். அவர்கள் இச்சகம் பேசி அடங்கி போவார்கள். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் கூட நாங்கள் தியானித்த வசனத்தின்படி ஆண்டவரை உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை யாரெல்லாம் ஆண்டவரை நிந்தித்து அவமதித்து பேசிக்கொண்டே இருக்கிறார்களோ கர்த்தாவே, நீர் அவர்களையெல்லாம் நீர் அடங்க பண்ணுவீராக. இச்சகம் பேசுகின்ற வாயை அடங்க பண்ணுவீராக. கோலியாத் எதிர்த்து கர்த்தருடைய ஜனத்தை பார்த்து சவாலிட்டு கொண்டே நின்றான். ஆனால் கர்த்தர் 40 நாள் ஆன உடனே கர்த்தர் அவனுடைய வாயை அடக்கி போட்டார். தாவீது மற்றும் இஸ்ரவேல் மக்கள் தங்கள் சத்துருக்களினுடைய மேடுகளை மிதித்தார்கள் என்று பார்க்கின்றோம். உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிற ஆண்டவரே, சத்துருக்களுடைய வாயை அடங்க பண்ணுவீராக. பிள்ளைகளை உயர்த்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் வாயை நகைப்பினால் நிரம்ப பண்ணுவார். நாளைய தினம் நம்முடைய ஆசீர்வாத டிவியினுடைய உபவாச கூட்டம் சென்னையில் வைத்து நடைபெறுகின்றது. இது வருடத்தின் முதல் உபவாச கூட்டம், அதாவது முதல் மாதத்தில் நடைபெறுகின்ற உபவாச கூட்டம். எனவே நீங்கள் தேவ பிள்ளைகள் குடும்பமாய் வாருங்கள். இந்த வருடத்தில் 12 மாதமும் உபவாசித்து மாதம் ஒரு முறை நடத்தப்படுகின்ற உபவாச கூட்டத்திற்கு நீங்கள் வந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீங்க. உங்களுக்கு விரோதமாய் போராடி கொண்டே இருக்கின்ற குடும்ப சாபங்கள், போராட்டங்கள், மாந்திரீக வல்லமைகள், பிசாசின் கிரியைகள் எல்லாவற்றையும் நீங்கள் மேற்கொண்டு ஜெயித்து எழும்ப முடியும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாளைய தினம் தவறாமல் உபவாச கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.